ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியநாடு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஆனியன் பக்கோடா எப்படி பண்ண போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. ஈவினிங்கில் ஒரு டீ இந்த பக்கோடா வச்சு சாப்பிடும்போது செம்ம ஃபீலிங்காக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது அப்படின்னுட்டு. மதுரை சைடெல்லாம் இதை தூள் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. நாம் இன்னைக்கு இந்த வெங்காய பக்கோடாவை எவ்வளோ சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க. அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி நீள நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாகவும் வரும். வெங்காயத்தில் லேசாக அந்த தண்ணி சுரக்கும். அதனால தான் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக ஆயிடுச்சு. இப்போ இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு தோலோட ஒரு 6-7 பல் பூண்டு இந்த மாதிரி தோலோட லேசாக ஒன்றும் பாதியமாக தட்டி போட்டுக்கோங்க. இது நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம், மல்லி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட 1 கப் கடலை மாவு, அதாவது ஒரு 50 கிராம் மாவு இருக்கும். அதே கப்புக்கு 1/4 கப் அளவு பச்சரிசி மாவு. இதை நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையலாம். ஏன்னா வெங்காயத்தில் அந்த தண்ணி லேசாக விடும். அதனால் கையை வச்சு நல்லா இதிலே பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதே நல்லா பிடிக்கிறதுக்கு வருது அந்த ஈரம். நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுலேயே அந்த பிசு பிசுப்பு தன்மை நல்லாவே இருக்குது. அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து போடும்போது இப்படி தனித்தனியாக அப்படி விழுகணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் பிச்சு பிச்சு போடுங்க. அப்படி பெருசு பெருசாக போட வேண்டாங்க, வடை மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி உதிரி உதிரியாகவும் உதுத்து விடணும். லேசாக பரட்டி விட்டுக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கோடா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது. பாருங்க, சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா 5 நிமிஷத்தில் இந்த பக்கோடாவை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்ட்டு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாயிடக்கூடாதுங்க. மீடியம் ஃப்ளேம் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உதுத்து உதுத்து விட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஆயிரும். அதே மாதிரி நிறையாவும் போடாதீங்க. ஒன்றோட ஒன்று மேலே மேலே அப்படியே ஒட்டிக்கும். அளவாக போட்டுக்கோங்க. லேசாக கிளறி விட்டுக்கலாம். சூப்பராக வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.